இன்னைக்கு உலகமே இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கான்னு சொல்லி ஒரு பெரிய போர் குறித்த பிரச்சனையை பேசிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதிய நோக்கத்திலான ஒரு வன்முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எந்த நோக்கத்தில் நடந்திருந்தாலும், எந்த மாதிரி காரணங்கள் பின்புலங்கள் இருந்தாலும், இதெல்லாம் இன்னைக்குள்ள காலங்களுக்கு இதெல்லாம் நம்ம தாண்டி போக வேண்டிய சூழ்நிலையை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொன்னோம்னா, உலகம் ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கு. பல பல புதிய டெக்னாலஜிகள் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் பெருசா டார்கெட்டை எய்ம் பண்ணி உலகமே மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது, நம்ம ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு நமக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய உருவாக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இதுல வருத்தக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒரு மெச்சூர்டான பையங்கன்னா கிடையாது. ரொம்பவுமே குறைஞ்ச வயசுல 20 வயசுல 25 வயசுல இன்னும் 17 வயசுல இப்படி இருக்கக்கூடிய குழந்தை பருவமே இன்னும் முடிதற்குள்ள இருக்கக்கூடிய வாலிபர்கள் நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அப்படி ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த இளைஞர்கள் உலகத்தையே மாற்றக்கூடிய பல டெக்னாலஜிய அறிவியல் நுண்ணறிவுகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரியான குறுகிய வட்டத்துக்குள்ள போயிட்டு சிக்கிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையும் தொலைச்சு தங்களுடைய எதிர்காலத்தையும் தொலைச்சு நமக்கு எதிர்காலத்துல என்ன விஷயம் இருக்குன்னே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் நான் சொல்றது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வாங்க. உலகம் பெரிய உலகமா இருக்கு. நமக்கான வாய்ப்புகள் நிறைய இங்க கிடக்கு. நம்மளை எதிர்பார்த்து நம்மளுடைய பிரசன்ஸ் எதிர்பார்த்து இந்த உலகமே காத்துட்டு இருக்கு. உலகத்திலேயே எல்லா இடங்கள்லயும் அதிகமாக இருக்கிறது இந்தியர்கள் தான். அந்த அதிகமான இந்தியர்கள்ல நாலேஜபிள் பர்சனா இருக்கிறது தமிழர்கள் தான். அந்த தமிழர்கள்லயே செலக்டிவா இருக்கக்கூடிய நிறைய சவுத் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் தான் இன்னைக்கும் உலகத்தை ரூல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. நீங்க இந்த ஜாதிய கட்டமைப்புகள், மதவாத கட்டமைப்புகள் இதெல்லாம் தாண்டி பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஓகே ப்ரோ.